அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அவனே துணை, எல்லாம் அவளே துணை. அதற்கு மூல காரணமானவர்கள் சிவம் சக்தியே. வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த எண்ணில் தான் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த எண்ணிடம் இறைவன் இறைவன் என்று சொல் நான்கு எழுத்துக்கள் உள்ளது இறைவனுக்கு. அதற்குரிய எண்களிடம் 2, 3, 5, 6 அதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ இறைவன் 7வது எண்ணிற்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறார். இறைவன் 7வது எண்ணில் வருகிறார். இறைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் தான் மனிதன் நல்லா வளர்ச்சி அடைகின்றார். அவர் குறைந்த எண்ணில் இருந்திருந்தால் அந்த வளர்ச்சி இருக்காது. அதனால் இறைவனுடைய விதியின் 7. அடுத்ததாக போதைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5, 2 எல்லாம் கூட்டாக்க 7. அவருடைய விதிங்கிறது 7 தான். அப்போது போதைக்கு கூட விதியின் 7. இறைவன் 7ஆம் இடத்தில் இருப்பது போல குடிகாரனுக்கும் போதை ஏறனுக்கும் 7வது எண்ணிலையும் வருகிறது. எப்படி என்றால் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் 7ஆம் அதிபதியே அந்த இடத்தில் இருந்தால், அந்த 7ஆம் அதிபதி நல்ல கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் அவருக்கு நல்ல பலனாக இருக்கும். அந்த 7ஆம் இடத்தில் சில பாவ கிரகமே சம்பந்தப்பட்டு விட்டால் எல்லாம் கெடுதலாக இருக்கும். 7ஆம் இடத்தில் பாவ கிரகமே இருந்து விட்டால் கெடுதலாக இருக்கும். 7ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதியும் அத்துடன் சுபக்கிரகங்கள் கூடிவிட்டால் இறைவன் அவர்களுக்கு எண்ணற்ற வரங்களை கொடுத்து காட்சி தருவார் என்பதுதான் சொல்லப்படுகிறது. போதையுடைய விதியின் 7. நிறையா குடிக்காரனுக்கு 7வது விதியின் காட்டுகிறது. அந்த இடத்தில் 7ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் அவனுக்கு கெட்ட சுவாசங்கள் நல்ல எண்ணெய் இல்லாமல் கெடுதலாகவே செய்வார்கள். அதுதான் போதையுடைய விதியின் 7. சாட்சிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 2, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 7. அதனுடைய சாட்சி கூட 7வது விதியின் வருகிறது. ஏனென்றால் அந்த 7ஆம் இடத்து பாவக்கிரகம்னா எல்லாம் பொய் சாட்சியாக இருப்பாங்க. 7ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதியை இருந்து விட்டால் அவர்களுக்கு மெய் சாட்சி. அப்போது இறைவன் 7ஆம் இடத்தில் இருப்பது போல இறைவனே நல்லவர்களுக்கு சாட்சியாக இருப்பது அந்த 7வது விதியின் தான். அப்போ 7வது விதி எண்ணில் இறைவன் சாட்சியாக இருக்கிறார் என்பதையே காட்டுகிறது. அடுத்ததாக மேளத்துக்கு 3 எழுத்துக்கள். அதற்குரிய விதியின் 7. அதற்குரிய எண்களிடம் 2, 7, 7 எல்லாம் கூட்டாக 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ மேளத்துக்கு விதியின் 7வது விதி எண்ணில் வருகிறது. புலி அடுத்ததாக இது காட்டுப்புலி. வீட்டு மரத்து புலி இல்லை, இது காட்டுப்புலி. காட்டுப்புலிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 5 அதனுடைய விதி என்பது 7. அப்போது புலிக்கு 7வது விதி எண்ணில் வருகிறது. அப்போ இறைவன் புலி போல பாய்கிறார். ஒருவரை வாழ வைக்கணும் அப்படின்னாக்கா இறைவன் புலி போல பாய்கிறார். புலி அப்படி பாயும்போது அப்படி எவ்வளோ அதனுடைய உடம்பு கம்பீரமாகவே ரொம்ப நீளமாகவே தூண்டும். அதான் புலிக்கு 7வது எண்ணிடம் சமசப்த பார்வையில் கேந்திரத்தில் இருக்கிறது புலி. அப்போ புலி இறைவனோடு சேர்க்கப்பட்டது. அப்போது புலி 7வது எண்ணியத்தில் இருக்கிறார் என்றால் அது புலிக்கும் சாட்சியாக வருகிறார். அதான் புலியோட விதியின் 7. புலி அப்படி பாய்ந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை பார்க்கணும். அதுவே ஒரு அதிசயம். அதுவே ஒரு இறைவன் புலியிலையும் மலர்கிறார் என்பதுதான். பூவில் மலர்வது போல் இறைவன் புலியிலையும் பாய்கிறார் என்பதை காட்டுகின்றது. அடுத்ததாக கெடுதலுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 1, 7, 7, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ கெடுதல் 7வது விதியின். இறைவன் ஒருவனை கெடுக்கணும் அப்படின்னால கூட அந்த 7வது எண்ணியத்தை வச்சு தான் கெடுக்க முடியும். இல்லைன்னா அவரால் கெடுக்கவே முடியாது. இறைவன் கடவுள் 7வது எண்ணியத்தால் தான் ஒருவனை கெடுக்கிறார். அந்த இடத்துல பாவக்கிரகங்கள் 8ஆம் அதிபதி 7 இருந்தால், அல்லது 2ஆம் அதிபதி 7 இருந்தால், 6ஆம் அதிபதி 7 இருந்தால் இறைவன் கெடுத்தே தீர்வார் அந்த நபரை.
அவன் திருந்தவும் மாட்டான். அப்போ கெடுதல், கெடுதல் என்பது 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. கெடுதல் 8ஆம் 7ல் இருந்தாலும் சரி, 2, 6 இவர்கள் 7ல் பாவக்கிரகமாக சம்மந்தப்பட்டால் கெடுதல். அந்த இடத்த இறைவன் 7ஆவது இடமாக கெடுக்கவும் அவர்தான், சாட்சியாக இருப்பதும் அதுதான். இறைவன் 7ஆம் இடத்தில் மலர்கின்றார் என்பதைத்தான் காட்டுகிறது. அடுத்ததாக நாசம். நாசத்துக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6, 3, 7 எல்லாம் கூட்டாக 16. அதனுடைய விதி என்பது 7. நாசம், நாசத்துடைய விதியின் 7. அப்போ நான் ஒருத்தன் நாசமாக்கணும்னாலும் கூட, இப்போ சொன்ன பலன் தான், நாசமாக்கணும்னாலும் கூட அந்த விதியின் 7 வைத்து தான். அந்த 7ஆவது கிரகம் மறைவு ஸ்தானத்தில் பாவக்கிரகத்தில் சம்மந்தப்பட்டு விட்டால் அவர்கள் நாசமாக்கி விடுவாங்க. இறைவனே கிரகத்துக்கு கிரகத்தோடு அவதாரம் எடுத்து அவர்களை நாசமாக்கி விடுவார்கள். அதான் நாசத்துடைய விதியின் 7, நாசம். அடுத்ததாக பைத்தியம். பைத்தியத்துக்கு 5 எழுத்துக்கள். அதற்குரிய விதியின் 7. அதுக்குரிய எண்ணிடம் 4, 4, 8, 2, 7 எல்லாம் கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. அப்போது பைத்தியம். பைத்தியங்கிறதுக்கு கூட 7ஆவது விதின்னு தான் காட்டுகிறது. அப்போ 7ஆம் இடம் சாதாரண முறையில் மனைவியில் கெட்டவனும் பைத்தியமாடுவான். அந்த கிரகத்து உரியவர் கெட்டு போனால் அவன் பைத்தியமாக வரான். இதான் பைத்தியத்துடைய விதியின் 7. அடுத்ததாக லட்சுமி. லட்சுமிக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 7, 2, 5, 2 எல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ லட்சுமி, லட்சுமி என்று சொல்லக்கூடிய வார்த்தை 7ஆம் இடத்தில் இருப்பதால் தான் அந்த 7ஆம் அதிபதியும் நல்ல சுபகிரகத்துடனும் லாபத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்து விட்டாலும் அவர்கள் லட்சுமி கடாட்சம் தோன்றுகிறது. வாழ்க்கையில் ரொம்ப சுகபோகமான வாழ்க்கை லட்சுமி கடாட்சம். அப்போ லட்சுமியுடைய விதியின் 7. அதிகாரம். அதிகாரத்தினுடைய விதியின் 7. அப்போ அதிகாரத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 8, 8, 3, 7 எல்லாம் கூட்டாக 25. அதனுடைய விதி என்பது 7. அப்போ அதிகாரம், அதிகாரத்துடைய விதியின் 7. அதிகாரம் செய்வது கூட 7ஆம் இடம் தான். அந்த 7ஆவது விதி எண்ணு தான். அப்போ அதிகாரம் செய்வது 7ஆவது விதி எண்ணாகும். அடுத்ததாக அநீதி. அநீதிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 7, 8 எல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போது அநீதி என்று ஒருத்தன் அநியாயமாக சிலர்களை கொடுமைப்படுத்தினாலும் சரி, தொல்லை செஞ்சுக்கிட்டனாலும் சரி, தாய் பிள்ளைக்குள்ள கட்டுப்படாமல் ரொம்ப அநீதியாக இருந்தாலும் சரி, பிறருக்கு தீங்கு விளைவிப்பதாக இருந்தாலும் அந்த 7ஆவது விதியினையே குறிப்பிட்டு வருகிறது. அப்போது அநீதியுடைய விதியின் 7. கருணை. அடுத்ததாக கருணை. கருணைக்கு 3 எழுத்துக்கள் வருகிறது. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 7. அதனுடைய விதி என்பது 7. அப்போ கருணை. கருணை குடம் 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. ஏனென்றால் கருணை வாரி வழங்க வள்ளல் பெருமான் போல அந்த 7ஆவது விதியை காட்டுகிறது. அப்போது 7ஆவது விதி என்னத்தான் கருணை போல அள்ளி வழங்கு. அப்போ அடிகளார்கள், பல மகான்கள் மக்களுக்காகவே கருணை செய்கிறார்கள். கருணை செய்து அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். தானங்கள், அன்னதானங்கள், சொன்னதானங்கள், இப்படி எண்ணற்ற தான தர்மங்கள்லாம் அந்த கருணை அடிப்படையினால் வருகிறது. கருணையுடைய விதியின் 7. அடுத்ததாக மடல். மடலுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 7. அதனுடைய விதி என்பது 7. அப்போது மடல் 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. மடல் சாதாரண இல்லை. மடல் ஒரு மலர்கள் மலர்ந்து விட்டால் அது 7ஆவது விதியினை குறிக்கிறது. அந்த 7ஆவது விதியினால் தான் மனிதன் வாழ முடியும். ஒரு மலர்கள் அவன் கனவுல அடைய மலர்ந்து அவன் முன்னால் கண் எதிரே நின்று அவன் மனதில் பேசும் மலர்கள். அப்போ அதான் மடல். வாழைக்கும் மடல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக மடல் என்றாலே எல்லாம் பூக்கிற போது அனுபவிச்சுக்கணும். அப்போது மடலுடைய விதியின் 7. இப்போ வார்த்தை அடிப்படை நான் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த எண்ணிடம் தனிப்பட்ட முறையில் நான் உருவாக்கி இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். எல்லாம் அவன் துணை, எல்லாம் அவளே துணை. இதற்கு காரணமானவர் யார் என்றால் சிவசக்தியே.
ஈஸ்வரன் ஈஸ்வரியே அதுதான். ஆனாலும் நான் வார்த்தை அடிப்படையில் நான் ஜாதகம் சொல்லி கொண்டு வருகின்றேன். என்னை ஃபேஸ்புக் மூலமாக டிஜிட்டல் படைப்பாளி என்றும், ஸ்டார் காரக ஜோதிடர் என்றும், டாஷ்போர்டு என்றும் எனக்கு உள்ளது. நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.